சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, பொருளாதாரம் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்கும். வர சனிக்கிழமை கேள்வி பதில் செஷன் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் தோணுதோ எல்லாமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. நிச்சயம் சனிக்கிழமை டிஸ்கஸ் பண்ணுறோம் நானும் சாரும். சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 146 புள்ளிகள் சரிஞ்சு 25,807 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 518 புள்ளிகள் சரிஞ்சு 83,674 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கு. அதுவும் நிஃப்டி ஐடி ஒரு ரத்த கலரே இருக்க மாதிரி தெரியுது. அந்த கலரு 5.51% இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஐடி டெலிகாம் அதுவுமே ஒரு 3% இறங்கி இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இறக்கிறதுக்கான காரணம் இந்த 2 செக்டாருங்கிறத நான் நினைக்கிறேன். எப்படி சார் பாக்குறீங்க? முக்கியமா ஐடி செக்டார் தான். எப்படின்னு சொல்றேன். நீங்க சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 550 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு. இதுல இன்ஃபோசிஸ் 250 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம் டிசிஎஸ் 135 புள்ளிகளுக்கு மேல். இது ரெண்டுமே 285 புள்ளிகள். ஹெச்எல் டெக் ஒரு 67 புள்ளி. சோ 300 புள்ளியை தாண்டது. டெக் மஹிந்திராவை சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் இறங்குவதற்கு, சென்செக்ஸ் இறங்குவதற்கு, இந்த 550 புள்ளிகள்ல 400 புள்ளிகளுக்கு மேல் இறங்குவதற்கு காரணம் ஐடி செக்டர். இதோட விப்ரோவும் இறங்கி இருக்கு. இப்ப நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி 50ல விப்ரோவும் இருக்கு. சோ டெக் மஹிந்திரா 6% இறங்கி இருக்கு, நிப்டியில இருக்கு. இன்ஃபோசிஸ் 6% இறங்கி இருக்கு. டிசிஎஸ் 5.25%, ஹெச்சிஎல் டெக் 5%, விப்ரோ கிட்டத்தட்ட 5%. இப்படி அந்த முன்னணி 5 பங்குகளும் நிப்டி குறியீட்டில் 50 பங்குகள்ல 5 பங்குகள் ஐடி பங்குகள். இது 5மே கணிசமான இறக்கத்துல இன்னைக்கு இருக்குது. இதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு நீங்க அந்த மெயின் இண்டெக்ஸ் இறங்கி இருக்கதா நீங்க பாக்குறீங்க. இன்ஃபேக்ட் இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் சந்தை இன்னைக்கு பெரிய அளவுல இறங்கினதா நம்ம எடுத்துக்க முடியாது. குறியீட்டின் அளவுல, அதாவது முன்னணி குறியீடு நிப்டி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா 5 பங்குகள் இந்த துறையை சார்ந்த பங்குகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் பெரிய அளவுல சந்தை இறங்கியதா எடுத்துக்க முடியாது. அப்கோர்ஸ் பிராடர் மார்க்கெட் இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். அட்வான்ஸோட டிக்ளைன் 2 மடங்கு இருக்கு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நிப்டி 100, 200, 500 அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவுமே 6.5% இறங்கி இருக்கு. பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, இறங்கி இருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்பும் இறங்கி இருக்கு. எல்லாமே இந்த வழக்கமான ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு பகுதியா இருக்குங்கிறத தவிர இந்த மாதிரியான ஒரு இறக்கம்ங்கிறது வேற எதுலயும் இல்ல. இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சார். 52 வீக் ஹை லோ டை பிரேக்ல முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே 77. ஓகே சார். அதே மாதிரி ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடில அந்த துறை குறியீடு நிப்டி ஐடில 10 பங்குகள் இருக்கு. அந்த 10 பங்குகளுமே இன்னைக்கு விலை இறக்கத்தை தொடர்ந்து நேற்றுக்கு அப்படித்தான் இருந்தது, இன்னைக்கும் அப்படித்தான் முடிவடைஞ்சிருக்குங்கிறத பாக்கணும். ஐடி செக்டார் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பபுள் உடையுதுங்களா இல்ல அந்த டெக்னாலஜி மாறதுனால இறங்கிக்கிட்டு இருக்கா? ஐடி செக்டர்ல பபுள் இருந்ததாலும் சொல்ல முடியாது. ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாவோ பீக்லயோ ஒரு 40 பி 30 பி 50 பி எல்லாம் இருந்ததே கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் நேற்று ஒரு தகவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இன்னைக்கு இந்த ஃபிராக்டல் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஐபிஓ வந்திருக்கு. இதனுடைய பி பாத்தீங்கன்னா கண்ணாபின்னான் இருக்கு, 70 80 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனால் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் நம்ம பேசின இந்த முன்னணி இந்த 5 பங்குகள் அல்லது தாண்டிய சில பங்குகள் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கூட அவ்வளவு எல்லாம் பி இல்ல. இன்ஃபேக்ட் இதுல நல்ல சில பங்குகள் 20 பி கீழே இருக்கு, இல்லைன்னா 25க்கு கீழே இருக்கு. அந்த மாதிரி பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய ₹1 இணையாக பார்க்கும் பொழுது 20 மடங்கு வணிகமாகிறது அல்லது 25 மடங்கு வணிகமாகிறது. இப்ப இந்த ஐபிஓ புதிதாக வந்திருக்க நிறுவனம் 80 மடங்கு கிட்ட அந்த விலையை வச்சு விற்கிறாங்க. அதுக்கே விண்ணப்பங்கள் பல மடங்கு பெறப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இல்லையா? சோ அதனால இது பபுள் இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் ஓவர் வேல்யூடு இந்த எந்த கட்டத்துல இது ஓவர் வேல்யூடா மாறி இருக்குன்னா இந்த ஏஐ உள்ள வந்த உடனே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே பல நாட்கள் பல மாதங்கள் காலகட்டம் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுலபமாக இந்த ஏஐ துணையோடு முடிக்க முடியும் பொழுது ஆட்குறைப்பு நடக்கிறது, வேலை வாய்ப்பு குறைகிறது. அப்ப அந்த துறை பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது இன்னைக்கு சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இன்றைய இறக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிளேடோ, அதற்கான நியாயமான இறக்கத்தை தாண்டி இறங்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பேசுறாங்க. என்னன்னா இதே ஏஐயின் துணை கொண்டு நேற்று நம்ம பேசணும், இந்த குவிக் காமர்ஸ் அவங்களுடைய ட்ரேட் பார்ட்னர்ஸ் டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆன்போர்ட் பண்றது ஏஐ துணை கொண்டு துரிதப்படுத்துகிறோம், விரைவா 1/2 மணி நேரத்துல மொத்தமா முடிச்சிடறோங்கிறாங்க. முன்பு பல மணி நேரங்கள் ஆகக்கூடிய ஒரு வேலையை முடிச்சிடறோங்கிறாங்க. அப்ப அந்த நிறுவனத்துக்கு நல்லதா கெடுதலா? அது நல்லது தானே. அப்ப ஏஐ துணை கொண்டு அதே ஐடி நிறுவனமே பல விஷயங்களை மிக சுலபமாக முடிக்கும் பொழுது ஆட்களை குறைக்கிறார்கள். உதாரணமா டிசிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இந்த நிறுவனத்தை வாங்கணும் விற்கணும்ன்ற எந்த பரிந்துரையும் நமக்கு கிடையாது. அந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த காலாண்டுல 11,000 பேருக்கு மேல வேலையை நிறுத்தி இருக்கிறார்கள். கடந்த அரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 30,000 பேருக்கு மேல வேலையை விட்டு நிறுத்தி இருக்காங்க. சராசரியாக ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அவர்களுக்கு காஸ்ட் குறைய போகுது. அப்கோர்ஸ் இந்த நிறுத்தக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் அதற்கான காம்பன்சேஷன் கொடுத்திருப்பாங்க. அதனால கொஞ்சம்
பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவர்களுக்கு ஆர்டர்ஸ் குறைஞ்சாலோ அல்லது லாபம் குறைஞ்சா கூட இந்த காஸ்டும் குறையிறதுனால இந்த நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுல வந்து ஒரு உடனே நஷ்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கடன் வாங்கி தொழில் நடத்தல, அவங்க சொந்த காசுல தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, உபரி பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள், முதலீட்டின் மூலமாக வேற வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் ஓவர் பிளே பண்ணிருக்கோம்னு இன்னைக்கு ஒரு தரகு நிறுவனங்கள், மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு இறங்கணுமோ நியாயமாக இறங்க வேண்டியது இருக்கு, மேல ரொம்ப அதிகமாக இறங்கி கொண்டிருக்கு. ஆனா சந்தை அப்படித்தான் இருக்கும், ஏறும் பொழுதும் அப்படித்தான் இருக்கும், இறங்கும் பொழுதும் அப்படித்தான் இருக்கும். அதுலதான் வாய்ப்புகள் உருவாகிறது, நம்ம கவனமா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஓவர் பிளேடுங்கிற அந்த ஆர்குமெண்ட் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் நானுமே பாக்குறேன். நியாயமான இறக்கம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க சார். இதை நம்ம பயன்படுத்திக்கலாமா, ஒரு வாய்ப்பா அதை பார்த்து முதலீடு பண்ணலாமா? நிச்சயமா. ஆனால் தனிப்பட்ட பங்குகளில் முதலீடு செய்ய பயப்படுறவங்க, யோசிக்கிறவங்க, அதுக்கான முறையான ஆலோசனை இல்லைங்கிற பட்சத்துல ஐடி ரிலேட்டட் இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான இடிஎஃப்லயோ அல்லது ஐடி ஃபண்ட்ஸ், ஒரு கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ்லயோ போடலாம். பட் அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா அதுல வந்து பலதரப்பட்ட பங்குகள் இருக்கும். தனிப்பங்குகள்ல நம்ம முதலீடு செய்யும் பொழுது எந்த பங்கு ஏஐ துணை கொண்டு முன்னேற துடிக்கிறது, அதுக்கு ஊழியர்களை வந்து பயிற்சி கொடுக்கிறது, கிராஸ் ஸ்கில்லிங், அப் ஸ்கில்லிங் எல்லாம் பண்ணுது, அதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டுகிறது அப்படிங்கிற நாலேஜ் இருந்தா தனிப்பட்ட பங்குகள்ல போடுறதுதான் நிச்சயமா லாபகரமானதா இருக்கும். எல்லா பங்குகளையும் ஒட்டுமொத்தமா போடுறது சரியா இருக்காது. ஏன்னா சில பங்கினுடைய அடி வந்து பலத்து இருக்கும், சில பங்கினுடைய அடி அவ்வளவு இருக்காது, சில பங்குகள் மேல் எழுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த நுட்பத்தை, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஆனால் அதற்கான திறன் இல்லாதவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஐடி இடிஎஃப்லயோ அல்லது ஐடி பேஸ்டு செக்டரல் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அந்த ரிஸ்க் எடுக்க தயாரானவர்கள் ஒரு எஸ்ஐபி முறையில முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். டெலிகாம் பத்தி நம்ம பெருசா பேசுனது இல்ல சார். அந்த செக்டார இன்னைக்கு 3.5 இறங்கி இருக்கு. ஏதாவது ரீசன் இருக்குங்களா? அது வந்து மிட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் செக்டார் குறியீடு. அதுல 20 பங்குகள் இருக்கு, 18 பங்குகள் இறங்கி இருக்கு, 2 தான் ஏறி இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சாப்ட்வேர் நிறுவனங்கள் அல்லது தொலைத்தொடர்பு துறை சார்ந்த சாப்ட்வேர் நிறுவனங்கள். சொனாட்டா சாப்ட்வேர் இன்னைக்கு 11% இறங்கி இருக்கு, கேபி ஐடெக், பி சாஃப்ட், அதே மாதிரி கோஃபோர்ஜ், OFSS, ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ், என்சார்டெக், எக்ஸவர் டெக்னாலஜி, டாடா எலக்ஸி, எல்லாமே கிட்டத்தட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் தான். இதுவும் மிட் கேப் பங்குகள்னு சொல்லலாம். டாடா டெக்னாலஜி, இது எல்லாமே இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஐடி துறையினுடைய பாதிப்பு அது தொடர்பாக உள்ள இறக்கம் தான் இங்கேயும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். பங்களாதேஷ் அந்த போடப்பட்ட அந்த ட்ரேட் டீலுங்கிறது ரெசிப்ரோக்கல் டியூட்டி பத்தி எல்லாம் பியூஷ் கோயல் வந்து பேசியிருக்காரு. ஆமா, அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க சார்? அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நம்ம இறுதியாக கையெழுத்திட போகக்கூடிய அந்த சட்ட டாக்குமெண்ட் அதுல பாத்தீங்கன்னா இது எல்லாம் இடம்பெறும். பங்களாதேஷுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதே சலுகை, அதே இது நமக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. யூஎஸ் காட்டனை நம்ம பயன்படுத்தணும்னா அதற்குள்ள நமக்கு இந்த ஜீரோ ரெசிப்ரோக்கல் டியூட்டி அப்படிங்கிற விண்டோ வந்து இருக்கும் நமக்கும் அந்த ப்ரொபோஸ்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்ல அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம். ஏன்னா சில விஷயத்த அவங்க கமிட் பண்றது இல்ல, அப்ப அது சந்தேகத்துக்கு இடமாகிறது. இது வந்து அவர் கமிட் பண்ணி நிச்சயம் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசி இருக்கிறார். அதனால இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் நேற்றே நம்ம பேசின மாதிரி இது வந்து பெரிய அளவுல வந்து பங்களாதேஷுக்கு நமக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரும்னா, பங்களாதேஷே பல விதங்கள்ல நம்மளை நம்பி தான் இருக்கு, அதுக்கான இன்புட் ரா மெட்டீரியல் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு சந்தை இதை பெரிதா எடுத்துக்கல. ஏன்னா இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த டெக்ஸ்டைல் செக்டார் நிறுவனங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் இன்னைக்கும் இறங்கு முகத்துல அல்லது பெரிய இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் கூட ஏறல, சொல்ல போனால் இறங்கு முகத்துல தான் இருந்தது. நம்ம கேபிஆர் மேல் கூட இன்னைக்கு வந்து 1% இறங்கி தான் இருக்கு. 10 ரூபாய் கிட்ட இறங்கி 900 rupees கீழே வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த நியூ சிபிஐ இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லி இந்த டேட்டா வந்துருச்சுங்களா? இந்த டேட்டா என்ன சார் சொல்லுது? வந்துருச்சு. அரசு வந்து தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருந்தது என்னன்னா வந்து ஜிடிபி, சிபிஐ, ஐஐபி இந்த 3 குறியீடுகளும் மறுசீரமைக்கப்பட்டு புதிய இது அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. இந்த நடப்பு மாதத்துல பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி ஜிடிபி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பொருளாதார உற்பத்தி குறியீடு அறிமுகப்படுத்தப்பட போகிறது. இன்னைக்கு சிபிஐ நுகர்வோர் விலை குறியீடு, புதிய நுகர்வோர் விலை குறியீடு நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து கணக்கிடப்பட்டதுதான் இதுவரை இருந்து வந்தது, சென்ற மாதம் வரை இருந்து வந்த நுகர்வோர் விலை குறியீடு. ஆனால் இப்ப அதை 2024ஆம் ஆண்டாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு 100ஆக எடுத்துக்கிட்டு அதுல இருந்து இப்ப எப்படி இருந்தது, அதை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அதுல இருந்து இப்ப எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கணக்கிட்டு இருக்கிறார்கள். இது வந்து முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, அந்த நுகர்வோர் விலை குறியீட்டுக்குள் ஏற்கனவே 299 பொருட்கள் அதனுடைய விலையின் அடிப்படையில் அது கணக்கிடப்பட்டது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நகரங்கள், சிறு நகரங்கள், கிராமப்புறங்களில் இருந்து 299 பொருட்களுடைய விலையை கணக்கில் எடுத்து அது ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதை 358ஆக அதிகரித்திருக்கிறார்கள். அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து குட்ஸ், சரக்கு அப்புறம் சேவை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த சரக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருட்களை பொறுத்தவரை 259 பொருட்களாக இருந்தது, இப்பொழுது 308
பொருட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. சேவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 சேவைகளாக இருந்தது, இப்ப 50 சேவைகளாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பல துறைகள் அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். உண்மையிலேயே இதுல எதுவும் விட்டு போயிடக்கூடாது. புதிதாக நிறைய துறைகள் இந்த காலகட்டத்துல இந்த 10-12 ஆண்டுகள்ல வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம நேற்று கூட அதை பத்தி கடந்த காலங்களில் பேசணும். ஆமாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. இது போக அவங்க இன்னொரு விஷயமும் இதுல நகர்ப்புறம், கிராமப்புறம் அப்படிங்கிறது தொடர்ந்து பிரிச்சுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உணவுப் பொருள் மீதானது, வீட்டு விலை, இந்த மாதிரியான பிரிவினைகளும் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறத பாக்குறோம். இது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி மாதத்திற்கான பணவீக்கம் 2.75% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இதற்கு முந்தைய இதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. டிசம்பர்ல 1.33 இருந்தது. அது பழைய இதுபடி கணக்கிடப்பட்ட இது. அதுக்கு இதுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எதிர்பார்க்கப்பட்டது எஸ்டிமேட் 2.77%, ஆனால் 2.75 அமைந்திருக்கிறது என்று அரசினுடைய அந்த வெளியீடு, அந்த செய்தி குறிப்பு சொல்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மற்ற குறியீடுகள் அறிமுகப்படுத்தும் பொழுது நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, 2.7ங்கிறது ஒரு மாதிரி நார்மலா இருக்க மாதிரி தான் தோணுது சார். நிச்சயமா, அதாவது பணவீக்கம் வட்டி விகிதத்துக்கு அது ரிலேஷனா இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மிக அதிகமா இருக்கிறது பர்சனல் கேர், சோஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மிஸ்செலேனியஸ் குட்ஸ்னு போட்டிருக்காங்க 19%. மத்த எல்லாமே இப்ப 2.7. ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அகாமடேஷன்ங்கிறது 2.87, 3.3. இதுல ரொம்ப அதிகமா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது கல்வித்துறை, அதுக்கு அந்த சேவை, எஜுகேஷன் சர்வீசஸ் தான் 3.35% அதிகரிச்சிருக்கு. மிக குறைவான அளவு அதிகரிச்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் 0.09, அதற்கு பிறகு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் 0.16. மற்றபடி ஃபுட் அண்ட் பெவரேஜ், பான், டொபாக்கோ, இன்டாக்சிகன்ஸ், கிளாத்திங் அண்ட் ஃபுட்வேர் இதெல்லாம் 2-3% அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கறத ஃபுல் பிரேக்கப் போட்டிருக்காங்க. இந்த டீடைல நம்ம நிச்சயமா இந்த லிங்க் நம்ம நம்மளுடைய இதுல பின் பண்ணுவோம். நம்ம கமெண்ட்ஸ் இதுல படிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுவோம். நிச்சயம் பண்ணலாம் சார். ஐசிஐசிஐ பேங்க் இன்னும் நிறைய பேங்க்ல முதலீடு பண்ண போறாங்களா? அதுக்கு ஆர்பிஐ அப்ரூவ் கொடுத்துருக்காங்களாமே சார்? ஆமா, ஐசிஐசிஐ வங்கிக்கு ரிசர்வ் வங்கி என்ன, ஐசிஐசிஐ வங்கி இல்ல, ஐசிஐசிஐ ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அது போக ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு வச்சுங்க, அந்த குழும நிறுவனங்கள் அவங்க ஐசிஐசிஐ வங்கி, ஐசிஐசிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவர்கள் எல்லாம் அந்த குழும நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து மற்ற சில வங்கிகளில், எல்லாமே பெரும்பாலும் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், வங்கிகள், இந்த வங்கிகளுடைய பங்குகளில் 9.95% வரைக்கும், அதாவது 10%க்குள்ள, அந்த ஓட்டிங் ரைட்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி நிறுவனம் அதுக்கு மேல ஓட்டிங் ரைட் வச்சுக்கிறதுங்க அந்த வங்கியை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆயிடும். அது தவறான முறைகளுக்கு வழிவகுக்கும்னு கட்டுப்பாடுகள் இருக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல, வேரியஸ் இதுல. அதனால 9.95% வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லாம் சேர்ந்து, ஐசிஐசிஐ வங்கியா இருக்கலாம், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இருக்கலாம், அந்த குழும நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கலாம்னு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். எந்தெந்த வங்கியில அவர்கள் முதலீடு செய்யலாம் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் என்றால், பந்தன் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், HDFC பேங்க், ஐசிஐசிஐ ஃபர்ஸ்ட், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், RBL பேங்க், இந்த 8 வங்கிகளில் முதலீடு செய்வதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். முதலீடு செய்வார்கள் என்று உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. செய்யலாம், செய்யாமல் போகலாம். இந்த அனுமதி அடுத்த ஓராண்டுக்கு வேலிட். இந்த மத்திய ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்க லெட்டர் என்னை கொடுத்திருக்காங்களோ அதிலிருந்து ஒரு ஆண்டுக்கு இது வேலிட். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள வாங்கலைன்னா திரும்ப போய் அவர்களிடம் மறு அனுமதி பெற வேண்டும். நிறைய பேர் ஐசிஐசிஐ வங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கித்துறையும் கட்டுக்குள் எடுக்க முயற்சி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் விவாதிக்கப்பட்டது. அப்படி நினைக்கல. வங்கித்துறை பொதுவாக நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அதுவும் அவர்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதற்காக இருக்கலாம். என்ன காரணம்ங்கிறத அவங்க தான் சொல்லணும், வங்கி தான் சொல்லணும். பட் அந்த மாதிரி கட்டுக்குள் எடுத்து கொண்டு வரணுங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் நம்புறேன். இப்ப இந்த ஒரு ஐசிஐசிஐ ஏஎம்சி நிறைய இதெல்லாம் முதலீடு பண்ண போறாங்க, வாங்க போறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? அப்ப பல பேர் இதுல முதலீடு பண்ணலாம்னு யோசிக்கலாம்ல சார்? ஒரு இன்டைரக்ட் சிக்னலா நம்ம எடுத்துக்கலாம். பட் அதை முழுக்க நம்ப முடியாது. அது இவர்கள் எப்போது விண்ணப்பித்தார்கள், எப்போது இந்த அனுமதி இப்ப கிடைச்சிருக்கு, அனுமதி விண்ணப்பித்த போது அவர்கள் என்ன கணக்குல இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு அன்றாடம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. நீண்ட கால அடிப்படையில் இவர்கள் முதலீடு செய்வதாக இருக்கலாம். 10 வருஷத்துக்குன்னு, நம்ம 5 வருஷத்துக்கு பார்ப்போம். சோ இதெல்லாம் தனிநபர்களுடைய ரிஸ்க் அப்பிடைட், மற்ற பல விஷயங்களை பொறுத்து தான் வர முடியுமே தவிர, நிறைய முறை எஃப்ஐஎஸ் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்த நிறுவனங்களை பார்த்து காப்பி அடித்து காப்பி கேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு பெரிய இழப்புகள் வந்திருக்கு. இதெல்லாம் கூட கடந்த கால பார்த்திருக்கோம். அவர்கள் காத்திருந்து விலை இறங்கும் பொழுது வாங்குறதுக்கு தயாரா இருப்பார்கள். நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காங்கிறத பார்க்கணும். பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. நிச்சயமா அதை ஒரு சர்டிபிகேஷனா நம்ம எடுத்துக்கிட்ட முடியாது. ஒரு பிளாங்கெட் சர்டிபிகேஷனா இதெல்லாம் நல்ல பேங்க். ஏன்னா அந்த 10ல அவங்க 9 பேங்க்ல 2ல இன்வெஸ்ட் பண்ணாம கூட போகலாம். அனுமதி தான் பெற்றிருக்காங்க. பாக்கி 7ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல 1ல கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம், 1%, 2%, இன்னொன்னு 9% கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன் ஆமா டேட்டா இன்னைக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க, வந்துருச்சுங்களா?
வந்திருக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு உள்ள வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள நடப்பாண்டிற்கான வருமான வரி கலெக்ஷன். வருமான வரியை 3 பிரிக்கலாம். கார்ப்பரேட் டாக்ஸ் நிறுவனங்கள் கட்டக்கூடியது, நான் கார்ப்பரேட் டாக்ஸ் NCT இது வந்து தனிநபர்கள், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் கட்டக்கூடியது. 3வது பங்கு வணிகத்தின் மீதான செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இது போக அதர் டாக்ஸஸ் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்கு. சோ இந்த 3 விதத்துல வந்திருக்கு. கிராஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டோடு இதே காலகட்டத்தோடு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 அன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனோடு ஒப்பிட்டு பார்த்தால் வருமான வரி கலெக்ஷன் 4% அதிகரிச்சிருக்கு. இதுல ரீஃபண்ட் எல்லாம் போனதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு அளவுக்கு இந்த ஆண்டு ரீஃபண்ட் இல்ல அதிகமா. அதனால இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நெட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.40% வருமான வரி கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கு. வருமானம் வரும் என்று நம்புவர்கள், வருமானம் வந்தவர்கள் அவங்க கட்டக்கூடிய ஒரு வரி. ஓகே, ஜிஎஸ்டி மாதிரி செலவு செய்பவர்கள் கட்டக்கூடிய வரி இல்ல. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷனாக சந்தையை பொறுத்தவரை எடுத்துக்கணும்னு நான் நம்புறேன். 9.4% எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ப்பரேட் டாக்ஸ் போன வருஷம் இதே காலகட்டத்தில் 7,77,000 கோடிக்கு மேல் இருந்தது. இப்ப 8,89,750 கோடிக்கு மேல வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேல, 1,10,000 கோடிக்கு மேல அல்லது 12,000 கோடிக்கு மேல வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் அதிகரிச்சிருக்கு. இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது போன வருஷம் 9,47,477 கோடி இருந்தது. இப்ப 10,03,385 கோடி அப்படின்னு பாக்குறோம். அதுவும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஒரு 53,000 கோடி அந்த மாதிரி அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். ஓகே, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் போன வருஷம் 49,201 கோடி, இப்ப 50,279 கோடி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் பங்கு வணிகத்தை பொறுத்தவரை இதற்கு முந்தைய ஆண்டு அளவுக்கு இல்ல. ஆனாலும் கூட செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குங்கிறத 1000 கோடிக்கு மேல் அதிகரிச்சிருக்கிறத பார்க்கலாம். ஆக எங்க மெயினா அதிகரிச்சிருக்குன்னா 1 லட்சம் கோடி, 1,12,000 கோடிக்கு மேல வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கு. அதற்கு மாதிரி ஒரு 53,000 54,000 கோடி கிட்ட வந்து தனிநபர் அந்த நான் கார்ப்பரேட் டாக்ஸ்ங்கிறது அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 17,76,700 கோடி போன வருஷம் இதே காலகட்டத்தில் இருந்து இப்ப 19,43,743 கோடி. சோ ஒரு கணிசமான ஏற்றம், கிட்டத்தட்ட 10% வச்சுக்கோங்களேன். உத்தேசமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9.5% கிட்ட இந்த ஏற்றம்ங்கிறது இருந்திருக்குங்கிறத CBDT தகவல் சொல்லுகிறது. Q3 ரிசல்ட் போய் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். 300க்கும் மேற்பட்ட முடிவுகள் வரப்போகுதுன்னா சொல்லியிருந்தீங்க. என்னென்ன முக்கியமான கம்பெனிகளோட முடிவுகள் வந்திருக்கு? நிறைய முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இந்த நிறுவனத்துடைய முடிவுகள், இது பொதுத்துறை நிறுவனம், நமக்கு தெரியும். இதனுடைய நிகர லாபம் 30% அதிகரிச்சிருக்கு, 1,867 கோடி. இன்ஃபேக்ட் கம்பெனி வந்து ஒரு 35 ரூபாய் இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று உங்களுடைய டிமேட் கணக்குல இந்த பங்கு இருந்தால் அப்படின்னா அதற்கு ஒரு நாள் முன்பு வாங்கியிருக்கணும், குறைந்தபட்சம் விடுமுறை இல்லாத பட்சத்துல வாங்கியிருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த 35 ரூபாய் வந்து இன்டரிம் டிவிடெண்ட் கிடைக்கும். இது போக HUL அவருடைய முடிவுகள் வந்திருக்குது, அது வெளியாயிடுச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 30% குறைந்து இருக்கிறது. இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இப்போ 30% குறைஞ்சு 2,118 கோடி லாபத்துல தான் இருக்கு. பட் ஆனால் லாபம் குறைந்து இருக்கிறது. இத்தனைக்கும் ரெவென்யூ கூடி இருக்கு, விற்பனை 6% கூடி இருக்கு. பட் ஆனால் லாபம் 30% குறைஞ்சிருக்கு. காஸ்ட் இன்க்ரீஸ், வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க வந்து சொல்றாங்க. செக்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட்டிங்கும் நிறைய பண்ணிருக்காங்க, பார்க்கலாம். இது போக இன்னும் பல முடிவுகள், ONGC, கோல் இந்தியா, இண்டால்கோ, இந்த மாதிரி பல முடிவுகள் இருக்கு, நம்ம பார்க்கலாம் பின்னர். கரன்சி கமாடிட்டி எப்படிங்க சார் இருந்தது இன்னைக்கு? US டாலர் பெரிய அளவுக்குள்ள ஏர்ல, இன்ஃபேக்ட் ஃபிளைட்டா வீக்னஸ் தான் பர்சிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி தான் க்ரூட் ஆயில் $64 கீழே தான் இருக்கு. கோல்டு மீண்டும் $5,063 ஃபிளாட் ஆயிடுச்சு. வெள்ளி $84 கீழே ட்ரேட் ஆகுது, 1% இறங்கி இருக்கு. சோ ஒட்டுமொத்தமாக பார்க்கையில எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட்லி டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான். காப்பர் கூட $6 கீழே தான் இருக்கு, 5.98 இருக்கு. அதுதான் இங்க MCX சந்தையிலும் கோல்டு இறக்கத்துல ஸ்லைட்டா ஒரு 0.5%, வெள்ளி 1% கிட்ட இறங்கி இருக்கு, 2,60,000 ஒரு கிலோ அந்த மாதிரி இருக்கு. கச்சா எண்ணெயும் 1% கிட்ட இறங்கி இருக்கு. காப்பர் ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு, $1,253. ஒரு மிக்சட் பேக், ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட், பெரிய அளவுல மூவ்மெண்ட் இல்ல. டாலர் கரன்சியை பொறுத்த வரைக்கும் ரூபாய்க்கு நிகராக டாலருடைய மதிப்பு குறைந்து இருக்கிறது, 7 பைசா குறைஞ்சு $90.65 முன்பேர வணிகத்துல பிப்ரவரி மாத ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா. பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து 70 பைசா இறங்கி $123.67. அதே மாதிரி யூரோ கூட 38 பைசா இறங்கி இருக்கு, $107.84. ஜாப்பனீஸ் எண்ணும் 14 பைசா குறைஞ்சிருக்கு, $59.30. நேற்று எப்படி ரூபாய் வீக்கன் ஆனச்சோ இன்னைக்கு ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் டாலருடைய மதிப்புல சர்வதேச சந்தையில் எந்த மாற்றமும் இல்லாத போது கூட இங்க வந்து ரெக்கவர் ஆயிருக்குன்னு. ஃபைன் சார், டீட்டெயிலா பல தகவல் வந்து நீ கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.